நாளைய தமிழகமே எங்கள் தலைவரே, உங்கள் பிறந்த நாளில் வாழ்த்தி வணங்குகிறோம். இனி தொடர்ந்து விரிவான செய்திகளை பார்க்கலாம். வார விடுமுறை தினத்தை ஒட்டி திருச்செந்தூர் முருகன் கோவிலில் திரளான பக்தர்கள் அதிகாலை முதலே சுமார் 3 மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் சதீஷ். சதீஷ், கூடுதல் விவரம் என்ன? வணக்கம் கௌதமி. அறுபடை வீடுகளில் 2வது படை வீடான திருச்செந்தூர் முருகன் கோவிலில் சிறந்த பரிகார தலமாக விளங்கி வருகின்றன. இதனால் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் எண்ணிக்கை நாளுக்கு நாளுக்கு அதிகரித்து வருகின்றன. விடுமுறை நாட்களில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வது வழக்கமாக இருந்து வருகிறது. இந்நிலையில் இந்த ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் வந்து இந்த பல்லாயிரக்கான பக்தர்கள் கோவிலில் குவிந்தனர். கோவில் நடை இன்று அதிகாலை 4 மணிக்கு திறக்கப்பட்டு 4:30 மணிக்கு விஸ்வரூப தீபாராதனையும் 6 மணிக்கு உதயமார்த்த அபிஷேகம் நடைபெற்றது. கோவில், கடல் மற்றும் 4 கிணறு புனித தீர்த்தில் நீராடி பொது தரிசனம் ரூபாய் 100 கட்டண தரிசனத்தில் சுமார் 3 மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். ஆயிரக்கணக்கான வாகனங்கள் பக்தர்கள் வந்ததால் திருச்செந்தூர் நகர் பகுதியில் முழுவதும் போக்குவரத்து நெரிசல் காணப்பட்டது. விவரங்களுக்கு நன்றி சதீஷ். நாளைய தமிழகமே எங்கள் தலைவரே, உங்கள் பிறந்த நாளில் வாழ்த்தி வணங்குகிறோம்.